ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் வைராக்கியமே ஒரு கொடையாக அவரை தாங்கிருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறதுனால அவர் பெரிய ஞானியாக இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறது. அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது உலக இன்பங்களில் உலகப்பற்று நமக்கு என்னென்ன இதுலேருந்துலாம் நமக்கு இன்பம் கிடைக்கணும், உலகத்தில் வெளியில் இருக்கிற சாமானில் நமக்கு ஆசை வருதோ அதை ஒதுக்கிறது தான் வைராக்கியம். அந்த இன்பம் அப்படிங்கிறது பேரின்பமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வெளியில் உள்ள பொருட்களில் இல்லை அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய கொடை. அந்த வைராக்கியம் வந்துடுத்தினாலே நமக்கு அதுக்கப்புறம் துக்கங்கிறதே கிடையாது, கஷ்டங்கிறதே கிடையாது, சோகங்கிறதே கிடையாது. அப்படி வடிவாக இருக்கக்கூடியவர், அப்படி ஒரு அந்த கொடை வடிவாக இருந்து நம்மளையும் அந்த கஷ்டங்கள்லேருந்து தாபத்திலேருந்து காக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்தா அடுத்து 827வது திருநாமம் ஓம் விக்யாதாய லோகாய நமஹா அப்படின்னு இருக்கு. விக்யாதாய லோகாய அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்கேயும் பார்க்குறாப்பில் காணும்படி இருப்பவர் அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமான திருநாமம். அதாவது கடவுள் பரம்பொருள் அப்படின்னா அது எங்கே இருக்குது, கண்ணால் பார்க்க முடியுமா, அதுக்கு உருவம் இல்லை அப்படின்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாப்புல தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு நாமம் இல்லை, உருவம் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு. ஆனால் இது சொல்கிறது எங்கேயும் காணும்படி இருப்பவர் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு, உள்ளுக்குள்ளே அது காண முடியாத ஒரு பரம்பொருள் தத்துவமாக இருக்குது. அதுவே வெளியிலேயே எல்லாத்துலேயும் காணும்படியுமா இந்த பிரபஞ்சமாக விரிஞ்சி இருக்குது. தாய்மானவர் சொல்கிறாரே, அங்கு இங்கு எங்கும் எங்கும் பிரகாசமாய் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்னு. அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தாய்மானவர் கேட்குறாரு, அவர் இங்கே தான் இருக்கார், அங்கே இல்லை இங்கே தான் இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறையே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் பிரகாசமாக இருக்குது, சர்வ பிரகாசமாக இருக்குது, சர்வாந்தர்யாமியாக இருக்குது, எங்கேயும் வியாபிச்சிருக்கு. அதனால தான் விக்யாதாய லோகாய நமஹா அப்படின்னு அவருக்கு சிறப்பாக ஒரு திருநாமம். இந்த திருநாமத்துக்கு விளக்கம் மாதிரியே நமக்கு புராணம் சரித்திரம்லாம் சொல்லி காமிக்கிறது. போகேஸ்வரர் அப்படின்னு. அந்த போகேஸ்வர லிங்கத்தை பற்றி சிவபுராணம் சொல்கிறதே எப்படி சொல்கிறது அப்படின்னு, தாருகை அப்படின்னு ஒரு அரக்கி இருந்தால், தாருகைன்னு அந்த அரக்கி, அவரோட கணவன் பேர் தாருகன் அப்படின்னு. இந்த தம்பதிகள் பார்வதியை குறித்து தவம் பண்ணினா. அதுவும் இந்த தாருகை பார்வதி தேவிட்ட அம்பாள்கிட்ட ரொம்ப பக்தி. அதனால் தவம் பண்ணால் கடுமையான தவம் பண்ணி வரம் வாங்கினா அம்பிகைகிட்ட. இந்த அசுரர்கள்னு சொல்கிறோம், அரக்கர்கள்னு சொல்கிறோம், அவளுக்கு தான் ரொம்ப உறுதி இருக்கும், வைராக்கியம் இருக்கும். ஒன்று அடையணும் அப்படின்னா அது அடையிறதுக்காக தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டா, அடைஞ்சிடுவா. அதை போல் இந்த தாருகை தேவியை குறித்து தவம் பண்ணி வரம் அடைஞ்சா. அந்த வரத்தில் என்ன பண்ணான்னு, ஒரு பெரிய வனம், காடு, தனக்குன்னு பிரத்யேகமாக ஒரு காடு, அந்த காட்டில் அவ இருந்துட்டு வாழறது. அது மட்டும் இல்லை, இந்த காட்டை இவ எங்கே நினைக்கிறாளோ உடனே அப்படியே இடத்த மாற்றின்னுடலாம். இது எங்கேயான நடக்குமோ? ஒரு காடு அப்படின்னா அங்கே மண்ணில் மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்துருந்தது அப்படின்னா அதை அப்படியே தூக்கின்னு போய் இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா? இவளுக்கு அப்படி முடிஞ்சுதான். அப்படி ஒரு வரம் வாங்கினா. இப்போ வேணால் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. ஒரு இடத்துல பெரிய மரம் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை வச்சுடலாம் அப்படின்லாம் இப்போல்லாம் விஞ்ஞானத்தில் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இது மாதிரி விஷயம்லாம் நினச்ச மாத்திரத்தில் நடந்திருக்குன்னு நமக்கு புராண கதையெல்லாம் சொல்லுது. இந்த தாருகை அப்படி ஒரு வரம் வாங்கினா. இவளோட இந்த வனத்தை எங்கே வேணால் மாற்றிட்டு போயிட முடியும், அப்படி இருக்கா. இப்படி இருக்கிறதே ரெண்டு பேரும் அரக்கர்களாக இருக்கிறதுனால இவரோட லட்சியமே என்ன, அரக்க குணம் அசுர குணம்னால என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை,
எளிமையாக சொன்னோம்னா நல்லவர்களுக்கு சாதுக்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும். இவா உலகத்துக்கு நல்லது பண்ணாத்தோடு இல்லை, யாரானு சாதுக்களாக இருந்து நன்மை பண்ணுறான்னா அவளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ, அவர்களை எத்தனை சித்திரவதை பண்ண முடியுமோ பண்ணுறது தான் அரக்க குணம். அதனால் இவ என்ன பண்ணால் 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இனிமேல் சாதுக்களெல்லாம் எவ்வளவு ஹிம்சை பண்ணலாமோ பண்ணிகிட்டே இருந்தா. பண்ணிகிட்டு இருக்கிறதே அந்த சாதுக்கள்லாம் பார்த்தா தங்களால் இந்த அரக்க தம்பதிகளை ஒன்றும் பண்ணவும் முடியல, எதிர்க்கவும் முடியல. அதனால் அவர்கள் எங்கேயோ இருக்கிற ஔர்வ முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர், மகா தபஸ்வி, பெரிய சிவபக்தர், அவர்கிட்ட போய் முறையிட்டா. இந்த அரக்கர்களால், இந்த தாருக இந்த அரக்கர்களால் எங்களால் தாங்க முடியல, கஷ்டம், நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணும். அவர்களோ பெரிய வரம் வாங்கின்னு இருக்கா, அவளை அழிக்கவும் முடியல, எங்களால் சக்தி இல்லை, நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஔர்வ முனிவர்கிட்ட இவர்கள்லாம் முறையிட்டா. அவர் பார்த்தார். உடனே என்ன பண்ணார், தன்னோட தியானத்தினால தபஸுனால அந்த 2 அரக்கர்களுக்கு சாபம் கொடுத்தார். கவலைப்படாதீங்க, இன்னமே உங்கள்கிட்ட அவள் ஏதானும் இடைஞ்சல் பண்ணான்னா சாம்பலாயிடுவா. உங்ககிட்ட யாராட்டியானு சாதுக்கள்கிட்ட அவள் வாலாட்டினான்னா ஏதானும் இடைஞ்சல் பண்ணால் சாம்பலாயிடுவா அப்படின்னு ஔர்வ முனிவர் சாபம் கொடுத்துட்டு. இப்படி ஒரு சாபம் கொடுத்தது இந்த தாருகைக்கு தெரிஞ்சுது. எப்படியோ தெரிஞ்சுடுத்து இந்த சாதுக்கள்லாம் இப்படி வரம் வாங்கிட்டாளேன்னு. அதனால் அவள்கிட்ட போய் ஏதானு நம்ம வம்பு பண்ணினாக்க சாம்பலாயிடுவோம் அப்படின்னா அப்புறம் அவள்கிட்ட போய் பண்ண முடியுமோ? அதனால் அவன் என்ன பண்ணா, சரி இந்த இடத்துல இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு அப்படியே அந்த வனத்தோடு சேர்த்து அடுத்த இடத்துக்கு மாற்றிட்டு போயிட்டா. டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாப்புல போயிட்டா. எங்கன்னு, மேற்கு சமுத்திரக்கரை, நமக்கு மேற்கு பக்கத்தில் கடல் இருக்கு இல்லையா, அரபிக்கடல் இருக்கு இல்லையா, அந்த சமுத்திரக்கரைக்கு அங்கே போயிட்டா, எடுத்துன்னு போயிட்டா. அங்கே போய் என்ன பண்ணினா அப்படின்னா, இந்த கடல் வாணிபத்துக்கு வியாபாரிகள்லாம் வரா இல்லையா, கப்பலில் வியாபாரத்துக்கெல்லாம் பண்ணுறது, அவளெல்லாம் போய் சிறை பிடிச்சி அவள்கிட்டேருந்தெல்லாம் கொள்ளையடிச்சு இப்படிலாம் அவர்களுக்கு இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய ஹிம்சை பண்ணின்றது. இப்படிலாம் பண்ணி பெரிய சிறைச்சாலை வச்சுட்டு இந்த எங்கெங்கெல்லாம் அந்த பக்கமாக வர கப்பலில் வர எந்த வியாபாரியாக இருந்தாலும் அவர்களை நேரம் இழுத்துன்னு அவர்களை அடித்து உதச்சி இந்த ஜெயிலில் போட்ட வேண்டியது, சிறையில் போட்டுட்டு அவர்கள் அந்த கொண்டு வந்திருக்கிற சாமான்லாம் கொள்ளையடிக்கிறது. இப்படியே இருந்திருக்கிறது. அங்கே சுப்ரியன் அப்படின்னு ஒரு சிவபக்தர், அவர் ஏதோ கடலில் வந்துட்டுருக்கிறது, இந்த தாருகை இந்த அரக்க கூட்டம் அவரையும் பிடிச்சி எடுத்து கைது பண்ணி இந்த சிறையில் கொண்டு அடைச்சிட்டா. அடைச்சி அவர்கிட்ட இருக்கிறதெல்லாமும் எடுத்துட்டாச்சு. இந்த சுப்ரியன் பார்த்தார், ரொம்ப சிவபக்தராக இருக்கிறதுனால இவரால் சிவ வழிபாடு பண்ணாத இருக்க முடியல. சிறையில் இருந்தாலும் என்ன பண்ணினார், அங்கேயே இருக்கிற ஒரு மண்ணெல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு லிங்கம் மாதிரி சிறையிலேயே ஜெயிலில் சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு இவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். தாம் பூஜை பண்ணதோடு இல்லை, இப்படி தங்கிட்ட தனக்கு கூட எல்லாரும் எத்தனை பேர் அங்கே ஜெயிலில் இருக்கா, கைதிகளாக இருக்கா, அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கா, எல்லார்ட்டையும் சொன்னார், நீங்கள் எல்லோரும் நம்ம சேர்ந்து சிவபெருமானை வழிபடுவோம், நமக்கு நிச்சயம் அவர் அருளால் ஏதோ இந்த சிவபெருமான அருளால் நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு வழிபாடு பண்ண ஆரம்பித்தா. இப்போ சிறைச்சாலை எப்படியா எடுத்துனார், அது ஒரு பெரிய கோவில் மாதிரி ஆகிடுது. இந்த சுப்ரியனால் இந்த நாமத்தில் என்ன சொல்கிறது, இவர் எங்கும் காணும்படி இருப்பவர்னு சொல்கிறதா. அப்போ சிவபெருமான் அப்படின்னா இவர் ஏதோ கோவிலில் தான் இருப்பார் அப்படின்னு இல்லை. அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, இவரை மனசால் நினச்சி அவரை வழிபட்டோம் அப்படின்னா அங்கெல்லாமும் இவர் இருக்கார் அப்படின்னு தெரியறது. அப்படி இந்த பூஜை பண்ணின்னு எல்லாம் பண்ணிட்டுருக்கா. இப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இந்த சுப்ரியன் வழிபாடெல்லாம் பண்ணி என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு அந்த சிறைச்சாலையை சிவபெருமான் பிரத்யட்சமாயிட்டார், காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வரம் வேணும்னு கேளுன்னார். இல்லை, எங்களுக்கு வேறு என்ன வரம் வேணும், இப்படி இந்த அரக்கர்கள்ட்ட மாட்டின்னு திண்டாடுறோம், இங்கேருந்து எங்களுக்கு ஒரு விடிமோட்சம் கிடைக்கணும், இன்னுமே இந்த அரக்கர்கள் இப்படி இருந்தாக்க அவள் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு திருப்பி திருப்பி இடைஞ்சல் தான் யாருக்கானு பண்ணிகிட்டே இருக்க போகிறா, அவர்களுக்கு ஏதான ஒரு முடிவு கட்டணும், நீ தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா சிவபெருமான் என்ன பண்ணேன், தங்கிட்ட இருக்கிற பாசுபத அஸ்திரத்தை இந்த சுப்ரியன்ட்ட கொடுத்தார். இந்தா இதை வச்சுக்கோ, அப்படி இன்னுமே உங்கள்கிட்ட வந்தாள்னா வாலாட்டினா இதால் நீ அவர்களை வதம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது இந்த தன் கைதியாக வச்சிருக்கிற சுப்ரியனுக்கு சிவபெருமான் பாசுபதம் கொடுத்துட்டாருங்கிறதும் இந்த தாருக அரக்கிக்கு தெரிஞ்சுது.
உடனே என்ன பண்ணால் இது என்னது அங்கே ஏதோ பண்ணினோம் அவுர்வ முனிவர் சாம்பலாயிடம்னு நமக்கு சாபம் கொடுத்தா, இப்போ இந்த மேற்கு கடற்கரைக்கு வந்தால் இங்கே இது மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு சிவபக்தன் வந்து பாசுபதத்தை வாங்கிட்டானே அப்படின்னு அடுத்த கவலை வந்துடுத்து. இப்போ இங்கேயும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியலையேன்னு. அதனால் உடனே என்ன பண்ணால் தன்னோட இஷ்ட தெய்வமான பார்வதி தேவியை குறித்து தவம் பண்ணினா. கடுமையான தவம் பண்ணார். அம்பாள் எய்த்தாப்பில் வந்தால் இந்த தாருகை கேட்குறா, இது மாதிரி சிவபெருமானை வந்து கொடுத்துட்டார் எங்களை அழிக்கிறதுக்குன்னு. அதனால் எங்களை அழிக்காத காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை, எங்களுக்கு அழிவு வராத காக்க வேண்டியது உன்னோட கடமை, எங்கள் அசுரகுலம் அழியாத இருக்கிறதுக்கு நீ தான் அருள் பண்ணணும் தேவிகிட்ட போய் முறையிட்டா. இப்போ தேவி பக்திக்கு கட்டுப்பட்டது. உடனே என்ன சொன்னால், நான் என் கணவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி தேடுறேன் அப்படின்ட்டு தேவி மறைஞ்சு போயிட்டா. உடனே கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறா, நீங்கள் எதுக்காக பாசுபதம் கொடுத்தே இந்த சுப்ரியனுக்கு, அதனால் என்னோடய பக்தியாக இருக்கிற தாருக தன்னோட குலம் அழியாத இருக்கணும்னு எங்கிட்ட வரம் கேட்குறா அப்படின்னா சிவபெருமான் கோபம் வந்துடுத்து. அவள் பண்ணுற அட்டகாசத்துக்கு, அவள் பண்ணுற அந்த அசுரத்தனத்துக்கு அழியாத வேறு என்ன பண்ண முடியும்? உடனே தேவி என்ன பண்ணா சமாதானப்படுத்தினா, வந்து நீங்கள் உங்கள் பக்தனுக்கு வரம் கொடுத்து பாசுபதம் கொடுத்தாப்புல எங்கிட்ட பக்தி பண்ணினவாளுக்கு நானும் ஏதோ ஒரு வரம் கொடுத்து தானே அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதனால் நீங்கள் தான் வேறு ஏதான ஒரு உபாயம் தேடணும் அப்படின்னா. உடனே சிவபெருமான் சொன்னார், சரி போனால் போகிறது, உனக்காக என்ன பண்ணுறேன், அவர்களோட முடிவை காலந்தள்ளி வைக்கிறேன், எப்படியும் அவர்களுக்கு முடிவு உண்டு ஆனால் காலந்தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கலியுக முடிவில் கிருதயுக ஆரம்பத்தில் நைஷதப்பட்டணம் அப்படின்னு இருக்குது. அதில் மகாசேன ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருப்பார். அவருக்கு ஒரு பிள்ளையாக வீரசேனன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறப்பான். அவன் என்ன பண்ணுவான், 12 வருஷம் பிறக்கிறதையே அவன் பரம சிவபக்தனாக இருப்பான். இதுலேருந்து தெரிகிறது குறிப்பால் இது யார் இருக்கும் இந்த வீரசேனன் அப்படின்னா, இந்த சிறையில் சிவபெருமானை ஸ்தாபிதம் பண்ணி வழிபட்டானே அந்த சுப்ரியனாக தான் இருக்கணும். அதனால் வீரசேனன் விடுவான். அவன் 12 வருஷம் கடுமையாக என்னை குறித்து தவம் பண்ணுவான். தவம் பண்ணினா அவன் மரத்தால் மீன் போல் ஒரு படகு பண்ணி அதில் ஈயத்தகடெல்லாம் வச்சுன்னு அது வழியால் இவன் கடல் வழியால் போய் எந்த தாருகை இருக்காளோ அந்த வனத்துக்கு போயிடுவன். அங்கே போய் அவனுக்கு நான் கொடுத்த பாசுபத அஸ்திரத்தினால இந்த தாருகன் தாரகி இவாளை வதம் பண்ணுவன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அது வரைக்கும் வேணால் இவர்களுக்கு இவ அட்டகாசம் பண்ணலாம், இவாளோட கைவரிசையை காமிக்கலாம், ஆனால் கடைசியில் ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்ல இந்த தாருகன் தாரக இவா இப்படி தான் போனா அப்படின்னு நமக்கு இந்த சிவபுராணம் சொல்கிறது. அப்படி இந்த சுப்ரியனால் சிறையில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த லிங்கத்துக்கு பேர் தான் போகேஸ்வரலிங்கம் அப்படின்னு பேர். அந்த போகேஸ்வரர் அப்படின்னு பேர் போகங்களெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. ஆனால் அவர் எங்கே எப்படி ஸ்தாபிக்கப்பட்டார், சிறையில் ஸ்தாபிக்கப்பட்டார் அப்படின்னு. அதனால்தான் போல இருக்குது விக்யாதாய லோகாய நமஹா அப்படின்னு. அவர் இங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார், அவருக்கு இதுதான் உயர்ந்த இடம் அதுதான் தாழ்ந்த இடம் அப்படின்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. பக்தர்கள் எந்த இடத்துல அவரை கூப்பிட்றாளோ அழைக்கிறாளோ ஸ்தாபிக்கிறாளோ அந்த இடத்துலாமும் அனுகிரகம் பண்ணுறதுனாலேயே அவருக்கு இப்படி ஒரு திருநாமம் இருக்குது. அப்படி எங்கும் இருக்கக்கூடிய அவர் இன்னும் என்னென்னலாம் அருள் பண்ணுறாங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.